எப்படி இருக்கேன்னு கேட்டா அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கேன். கிடையாதுங்க, உங்களுக்கு தெரியாது. புடவை கட்டிருக்கிற பொண்ண பாக்குற சுவாரஸ்யமே வேற. ஓஹோ, அப்படின்னா எத்தனை பொண்ணுங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கீங்க? அது சரி, என்னைக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? நாளைக்கே கிளம்பி போகணும்னு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க? நீதான் என் வீட்டு மருமகன்னு என் மனசுல நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் எதுக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்? சரோஜா, நாளைக்கு விஷ்ணு சார் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் எப்படி நடக்கணும், எந்தெந்த சம்பிரதாயம் எப்பப்ப நடக்கணுங்கிறதெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு எப்படியும் ஹேமா வருவாங்கல்ல, அவங்களை கேட்டு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க முகத்துல இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும். அவங்க வழக்கம் என்னங்கிறது ஹேமாவுக்கு தான் தெரியும். ஆமாமா சரோஜா, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எப்படி பண்ணணும்னு முன்னாடியே கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அப்பதான் கல்யாண நேரத்துல எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஆமா மாமா, எல்லாம் சரிதான். ஆனா ஒரே ஒரு குறைதான். குறையா? என்ன குறை சரோஜா? அமிர்தா இந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் தனிமரம் ஆயிடுவேன்ல. இல்லம்மா, நீங்க தனிமரம் கிடையாது. அப்படி இருக்க நான் விட மாட்டேன். ஏன் சரோஜா அந்த மாதிரி நினைக்கிற? இங்க பாரு, அமிர்தாவுக்கு கல்யாணம் ஆனாலும் அவ அடிக்கடி இங்க வந்துட்டு போவா. இதுக்கு மேலையும் உன் மனசு ஆறலன்னா ஒரு குழந்தைய நாம தத்து எடுத்துக்கலாமா? ஏங்க, என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்களே. அமிர்தா கல்யாணமாயி போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? என்ன என்ன சொன்ன விக்ரம்? குழந்தைய தத்தெடுக்கிறதா? இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த தத்தெடுக்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? எனக்கும் தாயாகணும், குழந்தைய தூக்கி கொஞ்சணுங்கிற ஆசை இருக்காதா சொல்லுங்க. அப்படிலாம் இல்லம்மா சரோஜா, அந்த குழந்தை யாருதோ என்னமோ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமானு தெரியாது. வேண்டாம் வேண்டாம், இந்த தத்தெடுக்கிற ஐடியாவே நல்லா இல்ல. ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நம்ம அமிர்தாவை தத்து எடுக்கலையா? அவ வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? எல்லாம் நல்லதா தானே நடந்தது. இல்லப்பா, அது வந்து... ஆமாப்பா, அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நீங்க யாரையும் தத்தெடுத்துக்க வேண்டாம். ஏமா அமிர்தா, நீயும் அவரை மாதிரியே பேசுறியே. நீங்க தத்தெடுத்துக்க வேண்டாமா? ஏன் தெரியுமா? உங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்கும். ஐயோ கடவுளே, இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அன்னைக்கு எப்படிதானே சொன்னா? அமிர்தா, இது ஒன்னும் விளையாட்டு விஷயம் கிடையாதுமா. இல்லம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. உங்க மடியில விளையாட போகுது. ஆமாமா, நீங்க தனிமரம் கிடையாது. உங்க கூடவே நான் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவேன். கடைசி வரைக்கும் உங்க மகளாவே இருப்பேன். ஐயோ, இவ வாக்கு மட்டும் பழிச்சிடுச்சுன்னா எங்க கதி அதோ கதிதான். கோவிந்தா. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. உங்க வாய்ஸை கேட்கும் போதே அப்படியே மயங்கி விழுந்தணும் போல இருக்கு. சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆ, விதைச்ச விதை செடியாயி மரமாயி பூவும் பூத்தாச்சு. நீங்க எப்ப எனக்கு ஆ, பூவை தேடி வண்டு வந்து முத்தம் கொடுத்தாச்சு. நீங்க எப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க எப்ப எனக்கு இது பாருங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியல. உண்மையிலேயே அர்த்தம் புரியாத உங்களுக்கு அர்த்தத்தை விளக்கி சொல்லலாம். ஆனா அர்த்தம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நாடகம் ஆடுறவங்களுக்கு அந்த ஆண்டவன் வந்தாலும் புரிய வைக்க முடியாதுங்க. எனக்கு தெரியும். சரி, என்ன விஷயம்? எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? என்னங்க, நான் உங்களுக்கு தாலி கட்ட போற பையங்க. ஏதாவது கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பேசலான்னு கால் பண்ணா அப்படியே சீர்றீங்க. அதற்கட்டும், நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர போறோங்க. ஞாபகம் இருக்குல்ல? ஆ, ஞாபகம் இருக்கு. ஏங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க? கல்யாணத்து மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. ஹலோ, மறுபடியும் ரிவர்ஸ் கியரை போட்டு யூட்டன் அடிக்கிற பிளான் ஏதாவது போட்டீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. ட்ரெயின் முன்னாடியோ பஸ் முன்னாடியோ போய் விழுந்துடுறேங்க. சரி, அப்படியே செய்யுங்க. சாகிறதெல்லாம் சரிதான். என்ன மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு சாகிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வரும்? சரி, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து சாகலாம். எங்க அமிர்தா, நீங்க எதுக்கு இங்க சாகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏதோ சும்மா ஜோக் பண்ணேங்க. இனி விளையாட்டா கூட இப்படி சாகுறேன்னா சொல்லாதீங்க. என் மனசால அதை தாங்கிக்க முடியாது. இனிமே உங்க வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. தப்பு பண்ணிட்டேங்க. சரி, நாளைக்கு எங்க வீட்ல இருந்து எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர போறோம். உங்களை பொண்ணு கேட்க போறோம். அதை நடிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளையில இருந்து என் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போதுங்க. என் வாழ்க்கையிலும் தான். நாளைக்கு சந்திக்கலாம். இப்ப நீங்க தூங்குங்க. இன்னைக்கு கனவுல சந்திக்கலாம், நாளைக்கு நேர்ல சந்திக்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். நாளையில இருந்து உன்னுடைய மரண அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது அர்ஜுன். தயாராகு. வாணி, வாணி, என்னாச்சக்கா? முதல் முறையா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போறோம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ராத்திரி எடுத்து வச்சுட்டேன்க்கா. அண்ணி, விக்ரமுக்கு அவர் ஒய்ஃபுக்கும் நம்ம துணிமணி கொடுக்கணும்ல, அதை நானும் அண்ணாவும் எடுத்து வச்சிட்டோம். நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். கரண் எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்புறம் அமிர்தாவோட புடவை ஹேமா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நீ ரொம்ப யோசிக்காத, நிம்மதியா இரு. பாருங்க மாமா, புள்ள கல்யாணம்னு உடனே சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அப்படி இல்ல வாணி, முதல் முறையா அவங்க வீட்டுக்கு போறோம்ல, எங்கேயும் ஒரு சின்ன தப்போ குறையோ வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான். அது சரி, அத்தை எங்க? அதோ இங்க பாருங்கம்மா, நான் காலையிலேயே எழுந்து டிஃபன் பண்ணிட்டேன். வாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. என்ன அத்தை இது? நீங்க இன்னும் ரெடியாகவே இல்ல? நீங்க வரலையா? இல்ல வாணி, நான் வரல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க வரலன்னா கேப்டனே இல்லாம கிரிக்கெட் டீம் போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்தாகணும். இதோ பாரு கரணா, எனக்கு அங்க வர மனசு இல்ல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க.
என்னாச்சு அத்தை? பழைய வருத்தத்தெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹேமா. நீங்கள்லாம் போகிறது சும்மா பொண்ணை பார்த்துட்டு வரதுக்கு தானே. அதான் அமிர்தாவை எல்லாரும் பார்த்துருக்கோம்ல. இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயப்படி போய் பார்க்கணுங்கிறதால தான் நீங்கள் போறீங்க. அது எனக்கு தெரியும். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நீங்க பெரியவங்க. நீங்களே கூட வரலன்னா சம்பந்திங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? அம்மா, அண்ணா சொல்றதாம்மா சரி. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? கல்யாண வீடு பூட்டி வச்சுட்டு போக முடியுமா? நான் வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. இன்னொரு தடவை நீங்க போகும்போது நான் கூட வரேன். சரிம்மா, உங்க இஷ்டம். அது சரி, அர்ஜுன் எங்க காணோம்? ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருப்பான் அத்தை. இதோ இப்போ வந்துருவான். சரோஜா, எங்க அமிர்தாவை காணோம்? அது அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. சரி மாமா, அத்தை ஊர்ல இருந்து எப்போ வருவாங்க? கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அத்தை இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? இந்த கன்றாவிய நான் ஒருத்தன் பார்த்தாதா அவ வேற பார்க்கணுமா? சித்தப்பா, இந்த கொஞ்ச நாள்ல வந்துருவாப்பா. அவளுக்கும் இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தா. அதுக்குள்ள வந்துருவா. நல்லா இருக்கும். இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க அமிர்தா. அமிர்தா, கன்னியாதானம் பண்ணி கொடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு நாளா கனவு கண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எங்களோட அந்த கனவை நீ இப்போ நினைவாக்கிட்டு இருக்க. ஆமாமா, நிஜமா நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்பா அம்மா, இவ்வளவு பெரிய வார்த்தை தான் சொல்லாதீங்க. அனாதையா இருந்த என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. என் லட்சியத்தை நான் அடையறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. புண்ணியம் செஞ்சது நான் தான். அட, என்ன இது? நேத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். லட்சியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்கா. எந்த லட்சியத்தை பத்தி பேசிட்டு இருக்காளோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி வாமா, எல்லாரும் முதல்ல ஆண்டவனை வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் மத்த வேலை பார்க்கலாம். வாமா. அட, இவ எந்த லட்சியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா? முதல்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இருக்கட்டும், ராஜி வருவாள்ல, அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். இல்ல, பொதுவா எல்லா வீட்லயும் லேடிஸ் தான் லேட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வீட்ல ஏற்கனவே லேடிஸ்ல ரெடியா தான் இருக்காங்க. இந்த பையன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்லையா? என்ன பண்றான்? இத பாரு கர்ணா, நீ அர்ஜுனை எவ்வளவு வேணா வெறுப்பேத்திக்கோ. ஆனா எங்க கிட்ட வந்தனா அவ்வளவுதான். அப்படிதானக்கா? கர்ணா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நீயும் இப்படிதான் பண்ண. கரெக்ட் தானா? சித்தப்பா, என்னோடது அரேஞ்ச்டு மேரேஜ், இவனோடது லவ் மேரேஜ். இவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த பொண்ணை பார்க்க போறோம். அதுக்கு இவ்வளவு அலங்காரமா? நல்ல கதையா இருக்கு. போதும் போதும், என் பேரனை கிண்டல் பண்ணுது. நீங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கணும். என் பேரன் லேட்டா வந்தாலும் ராஜா மாதிரி வந்து நிப்பா. ஓஹோ, பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் எங்க அம்மா பேரனுக்கு தான் சப்போர்ட். டேய் அர்ஜுன், நேரம் ஆகுது, சீக்கிரம் வாடா. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண வைப்ப? டேய் ஹீரோ, கீழே இறங்கி வாடா. நீங்க என்ன இந்த ஜென்மத்திலே கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இல்ல?
நம் அனைவரின் செல்ல மணமகன் அர்ஜுன் அவர்களை வரவேற்கிறோம். வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். எல்லாரும் பாத்தீங்களா, இப்பவே கல்யாண கலை முகத்துல தாண்டவம் ஆடுது. ஓஹோ, முதல்ல வேஷ்டி கட்டுறானா அவ்வளவு கிண்டல் பண்ணுவான். இப்ப பாத்தீங்களா அண்ணி, அவனே கட்டிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் சரிதான். இப்பவே இப்படி, நாளைக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுவானோ? அதுக்கப்புறம் அவனை கையில பிடிக்க முடியாது ஹேமா. அதெல்லாம் சரிப்பா. பொண்ணு பாக்குறதுக்கு இவன் எதுக்கு? நாம மட்டும் அங்க போயிட்டு வந்தா பத்தாதா? டே அண்ணா, எந்த ஜென்மத்துக்காக இந்த ஜென்மத்துல பழி வாங்குற? போதும் போதும், எவ்வளவுதான் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் சும்மா இரு. உன் மேல யார் கண்ணும் பற்றக்கூடாதுப்பா. குழந்தை ராஜா மாதிரி இருக்கான் தெரியுமா? பாட்டி, சரி சரி, கிளம்பலாமா? நேரமாகுது. அர்ஜுன், கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமி ரூம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா. ஆமாண்டா கண்ணா, போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா. பரமேஸ்வரா, மொத்தத்துல என் கோரிக்கைய நீ நிறைவேற்ற போற. நான் எங்க போய் சேரணுமோ அங்கேயே என்னை கொண்டு போய் சேர்க்கிற. என் எதிரிங்க இருக்கிற வீட்டுக்கு நான் மருமகளா போகணுங்கிற ஆசைய நீ நிறைவேற்ற போற. இதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. எனக்கு நீ எவ்வளவோ செய்ற, ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையாம நீதான் பார்த்துக்கணும். அது உன் பொறுப்பு. அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் அந்த அர்ஜுன் மேல எனக்கு கருணையோ காதலோ வராம பார்த்துக்கணும். இந்த பொறுப்பு ஒன்றுதான். நாகமணிக்கான தேடுதல் வேட்டைக்கும் போராட்டத்துக்கும் எப்படியாவது நீதான் ஒரு வழியை காட்டணும். ஒரு சாரதியா நீதான் என்னை கூட்டிட்டு போகணும். கருணை காட்டு. பாத்தியா சரோஜா, நம்ம அமிர்தாவுக்கு தெய்வத்து மேல எவ்வளவு பக்தி. உண்மைதாங்க, அந்த பக்தி மூலமா தான் இவ எனக்கு கிடைச்சிருக்கான்னு தோணுது. அமிர்தா, அவங்கெல்லாம் வர்ற நேரமாச்சுமா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஆமா அமிர்தா, நான் உங்களுக்கு எல்லாம் இன்னும் ஸ்வீட் செய்ய வேண்டியிருக்கு. நீ ஒரு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். அம்மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. அமிர்தா, நீ கல்யாண பொண்ணுமா? இந்த மாதிரி நேரத்துல என்னால உன்னை வேலை வாங்க முடியுமா சொல்லு? வேண்டாமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னைக்கு பண்ணாம வேற என்னைக்குமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? அதுவும் இல்லாம இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. இன்னைக்கு என் கையால நான் பாயசம் பண்றேன். வாங்க வாங்கம்மா. இது வரைக்கும் பால் பாயாசம் தான் குடிச்சிருக்கேன். இன்னைக்கு பாம்பு பாயாசம் குடிக்க போறேன். பாத்தீங்களா சித்தப்பா, அமிர்தா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பாவம் அந்த பையன் அர்ஜுனன் நினைக்கும் போது ஐயோ பாவம்னு தோணுது. கடவுளே, ஒரு வழியை ஆசை நிறைவேற்றிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். அமிர்தா மனசு கொஞ்சம் கூட புண்படாத அளவுக்கு அவளை பார்த்துக்கிற சக்தி எனக்கு கொடுப்பா. அவங்க என்ன மட்டுமே நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசுலையும் அவங்க இடம் பிடிக்கணும். அமிர்தாவை இந்த வீட்டில் எல்லாரும் என் மேலே எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாங்களோ அதே மாதிரி அன்பு செலுத்துகிற மாதிரி பண்ணப்பா. அப்புறம் ஒரே ஒரு வாட்டி அமிர்தா வாயால் ஐ லவ் யூ சொல்ல வைப்பா. மை டியர் மணமகனே, கடவுள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கப்பா. ஆமா சித்தி, இவன் டிமாண்ட கிட்ட அந்த தெய்வமே
கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா, இவனோட பக்தியை பார்த்து கடவுளுக்கே பயத்துல ஜுரம் வந்துடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்பா பாப்பா, எதுக்கு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் குழந்தை. குழந்தையா? அம்மா, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க கொஞ்சம் லேட் பண்ணா அவனே குழந்தைய பெத்துக்கிட்டு வந்து நிப்பான். அந்த அளவுக்கு வேகமா இருக்கான் கல்யாணத்துக்கு. எல்லாரும் முடிஞ்சுதா இல்ல கல்யாணத்துக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா? கிண்டல் பண்ணேன். அம்மா நேரமாச்சு, கிளம்பலாமா? ஐயோ, என் செல்லத்துக்கு இவ்வளவு அர்ஜென்ட்னு எனக்கு தெரியாம போச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு யாரும் எங்கேயும் போக முடியாது.